வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவமைந்தனும் இந்த தரணியை மீட்க வந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் என்கிற அருந்தலைப்பிலே இதுகாரும் ஒரு 6 குறுந்தியானங்களை நாம் தியானித்தோம். சுருக்கமாக பார்ப்போம். கிறிஸ்தவன் என்றால் என்ன? 1. 2வது, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள். 3வது, கிறிஸ்தவர்கள் தவிர்க்க வேண்டியவைகள். 4வது, கிறிஸ்தவனின் பங்கு. 5வது, கிறிஸ்தவனின் நம்பிக்கை. 6வது, கிறிஸ்தவனின் சந்தோஷத்தின் ஊற்று. இப்பொழுதும் 7வதாக நாம் காண இருக்கக்கூடிய அழகான குறிந்தலைப்பு என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் ஐக்கிய உறவுகள். கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் ஐக்கிய உறவுகள். இதற்கான திறவுகோல் திருவசனம் எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் திருவசனம் 3. எபேசியர் 4:3. சமாதான பிணைப்பினால் ஆவியின் ஐக்கியத்தை காத்து கொள்ளுகிறதில் ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த பிணைப்பு என்ற வார்த்தை இன்னொரு தமிழில் அழகாய் சமாதான கட்டினால் என்று, கட்டி என்று சொன்னால் பிணைப்பு. பிரியமானவர்களே, இது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவனாய் இருக்கிற அடியானுக்கும் அடியவர்களுக்கும் இருக்க வேண்டிய முயற்சியில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்ட ஒற்றுமையை, சமாதானத்தை மற்றும் அன்பை நாம் பாதுகாத்து நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் திருவசனம் இது. எது? சமாதான கட்டினாலே. இப்போ ஒரு விறகு இருக்கிறது. எல்லா விறகுகளை ஒன்று சேர்த்து ஒரு கட்டை கட்டுவதற்கு ஒரு கயிறு வைப்பதை போல சமாதானம் என்கிற கயிற்றினாலே அனைத்தையும் பிணைத்து ஆவியின் ஐக்கியத்தை நாம் காத்து கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவியின் ஐக்கியம் என்பது என்ன? தெய்வீக உறவு. ஆம், எப்படி நமது இந்தியாவை பன்முகம் கொண்ட இந்தியாவாய் இருந்தாலும் அதிலே ஒரு முகத்தை காண்கிறோம். பல மொழிகள், பல இனங்கள், பல சமயங்கள், பல கோத்திரங்கள் என்றிருந்தாலும் பன்முகத்தில் ஒரு முகத்தை காண்கிறோம். அதே போல நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் பல சூழல்கள் இருந்தாலும் நாம் ஆவியின் பரிசுத்த ஆவிக்குள் அல்லது தெய்வீக ஐக்கியத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான், அதை காத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறோம். ஏனால் இது சமாதான பிணைப்பு. சுருக்கமாக காண்போம். கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஐக்கிய உறவுகளை ரத்தின சுருக்கமாய் காண்போம். 1. எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3 உடன் சுதந்திரர்கள். உலகத்திலே 7 கண்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் 735 கோடிகளுக்கு மேலே இருக்கிறார்கள். பல தேசம், பல கண்டங்கள், பல இனம், பல இடங்களில் இருந்தாலும் நாம் உடன் சுதந்திரர்கள். யாருக்குள்ளே? கிறிஸ்துவுக்குள்ளே உடன் சுதந்திரம். அப்படி என்றால் இது எதற்காக? ஒரே சுதந்திரிப்பிற்காக நாம் உடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம். இது நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஐக்கிய உறவு. 1வது உள்ளூர் திருச்சபை, 2வது உலகளாகிய திருச்சபை. அந்த கண்ணோட்டத்திலே நாம் எங்கிருந்தாலும் கிறிஸ்தவர்கள் உடன் சுதந்திரர்களாக ஒரே சுதந்திரிப்பிற்கு நாம் ஐக்கிய உறவுகளை கொள்ள வேண்டும். 2வது எபேசியர் 3:3 உடன் அவயவங்கள். அவயவம் என்று சொன்னால் அங்கங்கள், சரீர உறுப்புகள், ஆர்கான்ஸ். பிரியமானவர்களே, ஒரே சரீரத்தின் உடன் அவயவங்களாக இருக்கும். இது 2வது ஐக்கிய உறவு. கண்ணிலே தூசு விட்டு விட்டால் கை உடனே ஓடிப்போய் அதை தொட்டு தழுவி கண்ணை துடைத்து ஆற்றி தேற்றுகிறதல்லவா? அதே போலத்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் உடன் அவயவங்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 3வதாக எபேசியர் 3:3 மைய வைக்கும் பொழுது உடன் பங்காளிகள். எதற்கு? ஒரே வாக்குத்தத்தத்திற்கு. 1. ஒரே சுதந்திரிப்பிற்கு உடன் சுதந்திரர்கள். 2வது ஒரே சரீரத்தின் உடன் அவயவங்கள். 3வது ஒரே வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகள். பாருங்க என்ன அழகு! பங்கு கூட்டல் ஆட்கள் என்று சொன்னால் பங்காட்கள் அல்லது ஆளிகள். பிரியமானவர்களே, நாம் பங்காளிகளாக இருக்க வேண்டுமே தவிர பகையாளிகளாக இருக்கக்கூடாது. பகையாளிகள் என்பது ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை. பங்காளிகளாக இருப்போம்னா சகோதரத்துவம். 4வதாக எபேசியர் 2:19 உடன் குடிமக்கள். 1 உடன் சுதந்திரர்கள், 2வது உடன் அவயவங்கள், 3வது உடன் பங்காளிகள், 4வது உடன் குடிமக்கள், சிட்டிசன்ஸ். எதற்கு? ஒரே நகரத்திற்கு, தேவனுடைய வீட்டிலே. அழகு! இந்தியாவிற்கு ஒரு குடியுரிமை. நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை வாங்கியிருக்கிறேன். அதே போல பரலோக குடியுரிமை வாங்குவதற்கு நாம் இந்த ஐக்கிய உறவு தேவை. 5வதாக பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3 உடன் வேலையாட்கள். எதற்கு? ஒரே நோக்கத்திற்கு உடன் வேலையாட்கள். கடவுளுடைய வேலைகளை செய்வதற்கு, ஆண்டவனின் பெரிய வேலை செய்வதற்கு, ஆண்டவனின் அந்த தெய்வீக வேலை செய்வதற்கு நாம் வேலையாட்களாக இருக்கு. அதெல்லாம் ஒரே நோக்கம். பல இடங்களிலே, பல ஸ்தாபனங்களிலே, பல நிறுவனங்களிலே, பல அமைப்புகளில் நாம் பணிபுரிந்தாலும்
ஒரே நோக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். அனைத்து சாலைகளும் ரோமாபுரிக்கு நேராக இட்டுச் செல்கின்றன. அனைத்து சாலைகளும் ரோமாபுரியை சென்றடைகின்றன. அது என்ன அர்த்தம்? ஒரே நோக்கம் என்பதைப் போல நீங்களும் நானும் பல திருப்பணிகளை ஆற்றினாலும், பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும் ஒரே நோக்கத்திற்காக உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். 6வதாக பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் திருவசனம் 25 படி உடன் சேவகர்கள். எதற்கு? ஒரே யுத்தத்தில். ஒரே யுத்தம் என்ன? நம்முடைய யுத்தம் மனிதர்களிடத்தில் அல்ல, நம்முடைய சகோதர பெருமக்களிடத்தில் அல்ல. நம்முடைய யுத்தம் காணாத ஆவிக்குரிய மண்டலங்களோடு, தீய சக்திகளோடு தான் இருக்க வேண்டும். நிறைவாக ரோமர்களின் நிருபம் 16ஆம் அதிகாரம் திருவசனம் 7 படி உடன் சிறைவாசிகள். எதற்கு? ஒரே நம்பிக்கையில. சிறைவாசிகள் என்ன அர்த்தம்? ஒரே இடத்துல நம்ம எல்லாம் கட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 16:7. ஆண்டவனுடைய சுவிசேஷத்திற்காக சிறைவாசிகள், ஆண்டவனுடைய நற்பணிக்காக. சுருக்கமாக சொல்லப்போனால், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் எப்படி? வானமில்லாத பூமி, நீரற்ற நிலம். யோசித்து பாருங்கள். சரீர அவயவங்கள் இல்லாத சரீரம், இன்னும் சொல்லப்போனால் மாணவர்கள் இல்லாத கல்வி கலாசாலை, பூக்கள் இல்லாத பூந்தோட்டம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் இல்லாத குடும்பம், இதெல்லாம் பார்க்க நன்றாக இருக்குமா? இல்லை. ஒன்றாகவும் இருக்க முடியாது, நன்றாகவும் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் வாழை கன்றாக இருக்க வேண்டும் என்பதைப் போல நீங்களும் நானும் பாருங்கள். வாழையடி வாழை. அதை போல நீங்களும் நானும் ஐக்கிய உறவு கொண்டோம் என்றால், யாரோட ஐக்கியம்? நாம் திருச்சபைகளிலே ஆயர் பெருமக்களாகிய நாம் ஆசீர்வாதம் கொடுப்போம். எப்படி? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் பரிசுத்த ஆவியோடும். அந்த ஐக்கியத்தின் அந்த ஆசீர்வாத வார்த்தையை சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் கூட தங்கி தாவரித்து நிலைத்திருப்பதாக என்று நாம் சொல்லும் பொழுது, அந்த ஐக்கியத்தினுடைய வெளிப்பாட்டை காட்டுகின்றோம். ஆம், வழிபாட்டுக்கு வருகின்ற நாம் வெளிப்பாட்டை பெற்றவர்களாக ஐக்கிய உறவுகளிலே தீபத்தை ஏந்தி நற்கந்தமாய் செல்வோம். இருளான உலகத்திற்கு சுவிசேஷ தீபத்தை ஏந்துவோம். அருள்நாதர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த வார்த்தையை ஏடுகளில் அல்ல, எங்கள் வாழ்க்கை பதிவேடுகளிலே பதிவு செய்ய, ஒருவேளை உலக சரித்திரத்தில் நாங்கள் பேர் வாங்க அல்ல, பரலோகத்தின் ஜீவ புஸ்தகங்களிலே நாங்கள் எழுதப்படாமல் அதற்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு ரட்சகரே நாமத்திலே ஜெபம் செய்கின்றோம். எங்கள் தூய பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ, மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.